தன் பிள்ளைக்குள் விசேஷமான ஒன்றை பார்த்தார். உங்களில் அநேக தாய்மார்கள் இருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்குள் எதை பார்க்கிறீர்கள் தெரியுமா? பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளையைப் போல என் பிள்ளை படிக்கவில்லை, அந்த குழந்தையைப் போல என் குழந்தை அழகாயில்லை, அதை போல என் குழந்தையின் முகம் லட்சணமாயில்லை, அந்த பிள்ளை உயரமா இருக்குது, என் பிள்ளை உயரம் குறைவா இருக்குது. இப்படி நீங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் பிள்ளையை ஒப்பிட்டு 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 பார்க்கிறதுனால்தான் உங்கள் பிள்ளைக்குள் இருக்கிற விசேஷமான காரியங்களை பார்க்க தவறிவிடுகிறீர்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். உங்கள் பெண் மகளுக்குள் எவ்வளோ விசேஷமான காரியங்கள் இருக்கிறது, உங்கள் ஆண் மகனுக்குள் எவ்வளவு விசேஷமான காரியம் இருக்கிறது. மோசேயின் தாயை போல அந்த விசேஷமானது எது என்பதை நீங்கள் காண பழக வேண்டும். நான் எப்பொழுதும் பெண்கள் கொடுகையில் பேசுவது வழக்கம். அப்பொழுது நான் சொல்வேன், உங்கள் குழந்தை ஒரு வீட்டில் ஒரு டம்ளரையோ ஒரு டேபிளிலோ எப்பொழுதும் தட்டிக்கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் எரிச்சல் அடையக்கூடாது. அந்த பிள்ளைக்கு ட்ரம்ஸ் வாசிப்பதற்கு வகுப்புக்கு அனுப்புங்கள் என்று நான் சொல்வேன். இதே போல அந்த பிள்ளைக்குள் இருந்து ஒழுங்கினமான விதத்தில் வெளிப்படுகிற காரியம் என்னதென்று பார்த்து அதை சரியாய் சீர்படுத்தி அதை நேர்